ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லோகு சேனலில் சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம். இது நாட்டுக்கோழி எலும்பு, அதாவது சதக்கறியை ஃபுல்லாக எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு சுத்தமான எலும்பு அப்படியே இருக்குது. இந்த எலும்பில் நம்ம தண்ணி மாதிரி ஒரு குழம்பு வைக்க போகிறோம். எல்லாமே மிளகெல்லாம் அரைச்சி ஈஸியாக குக்கரில் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி சதக்கறி குழம்பு எலும்பு குழம்பு ரெண்டுமே ஒரே நாளில் செய்யும்போது நம்ம மிளகு அரைக்கிறது ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நார்மலாக நான்வெஜ்ஜுக்கு மிளகு அரைக்கிற மாதிரி தான் எல்லாமே. எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பூண்டு, மிளகா, கறிவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு நான் மிளகா ஆட் பண்ணல. ஏன்னா நான் அரைச்சி வச்சுருக்கிற கறி மசால் பொடி ரொம்ப காரமாக இருக்கும். சீரகம், மிளகு, கொத்தமல்லி 2 அரைச்சி வச்சுருக்கிறது. அப்புறம் சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு இது எல்லாமே நார்மலாக நம்ம எவ்வளோ சேர்த்துவோமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லி பொடியும் போட்டு கொத்தமல்லி விதையும் போடுவேன். கொத்தமல்லி விதை போடும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம எதுக்கெடுத்தாலும் கொத்தமல்லி பொடி போட்டு செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் அம்மாலாம் பார்த்திங்கன்னா இன்னுமே கொத்தமல்லி விதை தான் போட்டு செய்வாங்க. அம்மா, பாட்டி எல்லாருமே செஞ்சு சின்ன வயசுலேருந்து அந்த வாசனை பிடிச்சி பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் கொத்தமல்லி விதை சேர்த்தா அந்த ஸ்மெல்லும் பிடிக்கும், டேஸ்ட்டும் பிடிக்கும். அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கிற கறி மசால் பொடியில் 1 ஸ்பூன் மட்டும் போடுறேன். அது ரொம்ப காரமாக இருக்கும். அதுக்கப்புறமா வெறும் கொத்தமல்லி பொடியில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது குழம்புக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக அந்த பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலும் பார்த்திங்கன்னா குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். ஆக்சுவலாக நான் இப்போ காட்டிகிட்ருக்கிற எலும்பு குழம்புக்கு திக்னஸே தேவையில்லை. நான் தண்ணியோட தான் வைக்க போகிறேன். ஆனால் நான் இப்போ வறுத்துட்ருக்கிற மிளகு பார்த்திங்கன்னா சதக்கறிக்கும் சேர்த்து வறுத்துட்ருக்கிறேன். இதெல்லாம் வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு நல்லா நெகுன்னு அரைச்சிட்டோன்னா இதில் 3/4 வாசி நான் சதக்கறி குழம்புக்கும் ஒரு 1/4 வாசிக்கு கொஞ்சம் அதிகமாக எலும்பு கறி குழம்புக்கும் வச்சுப்பேன். ஏன்னா ரெண்டுமே நல்லா கெட்டியாக வச்சிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி இந்த சளி பிடிக்கிற டைமு, இந்த பேண்டமிக் டைம்லலாம் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். இல்லை சாதத்தில் போட்டு ரசம் மாதிரி பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் சளி சீக்கிரம் சரியாகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ தாளித்து விடுறது பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், நான் இப்போ ஊற்றிருக்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். வெங்காயம் கூட நல்லா வதங்காத அளவுக்கு தான் கம்மியான எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். அது கூட வெங்காயம், கடுகு, கறிவேப்பிலை, மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுடலாம். அப்புறம் அப்படியே நம்ம அந்த எலும்பு கறியும் உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு வேணுன்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நான் தண்ணி குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன்றதுனால நான் மிளகு அரைச்சது கம்மியாகவும் தண்ணி நிறையாவே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதுவும் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மிளகு அரைச்சது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் தாளிக்கிறதுக்காக சேர்த்துன எண்ணெய்க்கும் லாஸ்ட்டாக குழம்புல மிதக்கிற எண்ணெய்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் பாருங்கள். ஏன்னா நான் என்னதான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருந்தாலுமே அந்த எலும்பில் அந்த எலும்பு மஜ்ஜையில் இருக்கிற அந்த எண்ணெய் பசை ஃபுல்லாக குழம்புல தான் மிதக்கும். தண்ணி நல்லா எவ்வளோ ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா சேர்த்துட்டு குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வந்தால் போதும். அது பிஞ்சு கோழியாக இருந்துச்சுன்னா ஒரு 3 விசில்லையே சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் முத்தின கோழியாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 விசில் கூட விட்டுக்கலாம். ஓரளவுக்கு முத்தின கோழியில் பார்த்திங்கன்னா நல்லாவே எண்ணெய் பசை இருக்கும். குழம்புல பார்த்திங்கன்னா நல்லாவே எண்ணெய் மிதக்கும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது இன்னுமே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, அதாவது அம்மா செய்கிற குழம்பு அப்பாவுக்கு அந்த மாதிரி வச்சா தான் பிடிக்கும். இந்த கறி குழம்பு அதாவது எலும்பு குழம்பு மட்டும் நல்லா தண்ணி மாதிரி தான் கேட்பாங்க. இப்படி இருக்கும்போது சளி பிடிச்சிருக்கும்போது நல்லா டம்ளரில் ஊற்றி 1 டம்ளர் 2 டம்ளர்னு குடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா சளி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சுத்தமாகவே இருக்காது. சளி ஃபுல்லாக வெளியில் வந்துடும். எங்கள் சைடு பார்த்திங்கன்னா கெடா விருந்துக்கே இந்த மாதிரி எலும்பில் தண்ணி குழம்பு தான் வைப்பாங்க. அப்போ பந்தியில் இருக்கிறவங்க எலும்பு ரசம் கொண்டு வாங்கன்னு தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு ஃபேமஸானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லோகு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்ல ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னோடய vlogs பிடிக்கும், அதாவது வில்லேஜ் லைஃப் ஸ்டைலில் எப்படி இருக்கிறாங்கன்ற vlogs பிடிக்கும்னா லோகநாயகி vlogs சேனல் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.